தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பதுங்கியிருப்பதைத் தொடர்ந்து அவரை தேடும் பணியில் இரண்டாவது நாளாக போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் நேரடி தகவலை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். பிரபல ரவுடி பாலமுருகனை இரண்டாவது நாளாக காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரம். நிஷமா சிறிதர், தென்காசி மாவட்டம் உள்ள கடையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் பிரபல ரவுடி ஆவார். இவர் மீது 80 முதல் 90 வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. இதில் திருட்டு வழக்குகள், அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் இவர் மீது உள்ளன. ஏற்கனவே இவர் 4 முறை காவல்துறையிடம் தங்களுடைய விசாரணைக்காக அழைத்து சென்ற போது தப்பியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி அன்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு திருட்டு வழக்கு தொடர்பாக இவர் ஆஜராகிவிட்டு திருச்சூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது தன்னுடன் வந்த காவலரை தாக்கிவிட்டு அவர் நேரடியாக தப்பித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இவர்களை போலீசார், குறிப்பாக இவரோட ஊர் கல்யாணிபுரம் என சொல்லக்கூடிய கடையம் பகுதிக்கு அருகே உள்ள பகுதியாகும். ஆகவே இங்கு தனிப்படை போலீசார் கண்காணித்த நிலையில் கடந்த நேற்று முன்தினம் அவர் நேரடியாக அங்கு உள்ள மலை என சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பொத்தை என சொல்லக்கூடிய பகுதியில் தான் நேரடியாக இந்த பகுதியில் அவர் தன்னுடைய மனைவியுடன் இருந்ததாக இரவில் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தன்னுடைய கடந்த 4ஆம் தேதி திருட்டு வழக்கில் ஆஜரானி அதன் பிறகு இங்கு மனைவியுடன் தங்கி இருப்பதை அறிந்த தென்காசி காவலர்கள் நேரடியாக அவரை ஒரு 5 காவலர்கள் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்த போது அவர் மலையில் இருந்து சிறிது கூட கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்தில் மேலே இருந்து குதித்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரை உண்மையிலேயே அவர் கால் முறிவு ஏற்பட்டு அல்லது வேறு ஏதாவது ஏற்பட்டு அந்த பகுதியில் இருக்கிறாரா அல்லது இங்கிருந்து தப்பி சென்றுள்ளாரா என்பது தொடர்பாக தான் தற்போது வரை இந்த சந்தேகம் என்பது எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த மலையை சுற்றி 500க்கும் மேற்பட்ட போலீசார் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக மலையை சுற்றி தென்காசி மாவட்ட காவலர்கள் தங்கள் 500க்கும் மேற்பட்ட போலீசார் சீருடை அணிந்தும் சீருடை இல்லாத காவலர்களும் தற்போது அவரை பிடிப்பதற்காக 2வது நாளாக தங்களுடைய இந்த பணிகளை முகாமிட்டு தற்போது இருப்பதுதான் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பாலமுருகன் ஏற்கனவே ராமநதி அணைக்கு செல்லும் வழியில்தான் உள்ள சுமார் 1000 அடி உயரம் கொண்ட அந்த மலைக்குன்றின் மீது தான் ஏறினாரும் அவரை விடாமல் துரத்திய போலீசார் சுமார் 300 அடி உயர மலையிலிருந்து ஏறிய நிலையில் அவருக்கு மேற்கொண்ட அவரை தொடர்ந்து ஏற்க முடியாத நிலையில் இடைவெளியிலே தனித்து தங்களுடைய போலீஸ் நேற்று இரவு முழுவதும் போராடி கொண்டு தீயணைப்பு படை வீரர்களும் அந்த 5 காவலர்களை மீட்டார்கள். இதுபோன்ற இந்த சம்பவத்தின் மூலமாக தற்போது அவர் ஏற்கனவே இந்த மலையை விட்டு செல்லாத அளவிற்கு காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்கள் நேரடியாக அங்கு வரக்கூடிய பகுதி என குறிப்பாக இந்த பகுதி என்பது மிகவும் ஆட்கள் நடமாட்டம் மிக குறைவான பகுதி. ஏனென்றால் ராமநதி அணை என சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் பொதுமக்களும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் செல்லக்கூடிய சூழ்நிலையில் கூட இப்ப காவல்துறையினர் தங்களது மலை குன்றை சுற்றிலும் தங்களுடைய கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அதிரடி போலீசாரும் மற்றும் மலையில் ஏறக்கூடிய பயிற்சி பெற்ற காவலர்களும் இந்த பகுதியில் முகாமிட்டு உள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டுள்ள காவலர்கள் பாலமுருகன் கீழே விழுந்ததில் அவருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு தற்போது அந்த பகுதியில் இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாமா என்பது தொடர்பாக தான் காவல்துறையினர் தொடர்ந்து 2வது நாளாகவும் அவரை பாலமுருகனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவ்வப்போது மழை என்பது மிக அதிகமாக விட்டு மழை பெய்வதன் காரணமாக அவர்களால் அந்த மலையில் ஏறி அவர்களை அந்த ரவுடி பாலமுருகனை கைது செய்ய முடியாத சூழ்நிலையாக காவல்துறை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் முழுமே முகாமிட்டு அவர் பாலமுருகனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் பல வழக்குகள் தொடர்பாக இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்த போதிலும் அந்த பகுதியில் இதுவரை கால் முறிந்தாலும் தற்போது அவர் அதே பகுதியில் இருப்பதற்காக அந்த வழி தெரியாமல் இருப்பதற்காக கஞ்சா உள்ளிட்ட போதை வாசங்கள் ஏதாவது பயன்படுத்தினால் மட்டும்தான் அவர் அந்த பகுதியிலே படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்திலிருந்து கீழே குதித்த போது அவருடைய கால் கண்டிப்பாக முறிந்திருக்கும். ஆனால் அந்த வழி தெரியாமல் இருப்பதற்காக இதுபோன்ற அந்த ரவுடி செய்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறையினர் சந்தேகம் அடைந்துள்ளார்கள். தொடர்ந்து அவரை பிடிப்பதற்காக 2 நாட்களாக இங்கு முகாமிட்டு தங்களுடைய தென்காசி மாவட்ட காவல்துறை என்பது தங்களுடைய பாலமுருகனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீதர்.
ரவுடி பாலமுருகனை பிடிக்க காவல்துறையினர் இரண்டாவது நாளாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.